அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். தர்மத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய மேசராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரய ஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்களுக்கு தொழிலில் நன்கு வளர்ச்சி உண்டாகும். அதிக அளவு முதலீடு செய்து நல்ல வருமானத்தை ஈட்டுவீர்கள். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல விதங்களிலும் நல்ல உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு தங்களை தேடி வரும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அவற்றில் ஈடுபட்டால் அவைகள் நல்ல விதத்தில் முடிந்து அனைத்து வகைகளிலும் தங்களுக்கு லாபம் உண்டாகும். தாங்கள் எதிர்பார்த்த சொத்துக்கள் தங்களை வந்து சேரும். தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்தபடி நினைத்த காரியங்களை செய்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் நண்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் வம்பு வழக்குகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் தோன்றும். சில அன்பர்களுக்கு பொருள் இழப்பு உண்டாகும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் அவைகள் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக நிறைவேறும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்கள் தகாத வழியில் ஈடுபட்டு அதனால் சில இன்னல்களுக்கு ஆளாக நேரிடும். எனவே எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வதன் மூலமாக தங்களுக்கு வர இருக்கும் பல இன்னல்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள இயலும். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார்.
இதனால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு கௌரவம் உண்டாகும், வாகன வசதிகள் பெருகும், ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள அயராது பாடுபடும் மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் அமைந்துள்ளது. பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். சில மிதுன ராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறும். எதிர்பார்த்த பதவி உயர்வு தங்களை தேடி வரும். சில அன்பர்களுக்கு புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். திருமணம் ஆகாத மிதுன ராசி அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருள்களை வாங்குவீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. சில மிதுன ராசி என்பவர்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழக்கூடிய கடகராசி அன்பர்களை, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். புத்திர லாபம் உண்டாகும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சில கடகராசி என்பவர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் மிகவும் கவனத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வதன் மூலமாகத்தான் இதனை சரி செய்ய இயலும். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் தங்களது புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்கள்
தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில கடகராசி அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்ம ராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக ஊராக அலைய நேரிடும். சில அன்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இல்லையெனில் அவர்கள் மூலமாக பண விரயம் அல்லது அவப்பெயர் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில சிம்மராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு எதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கான வழி வகைகள் கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களது இன்னல்களை தீர்க்கும். தனது வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமையுடன் இருப்பது நல்லது. சில கன்னிராசி என்பவர்களுக்கு ஏக காலத்தில் நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் நடைபெறும். தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கன்னிராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும்.
தங்களது விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள அயராது பாடுபடும் துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும், அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும், திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள், அளவற்ற ஆற்றல்கள் ஏற்படும், வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில துலாம் ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பொறுமையுடன் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு ஏற்படும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில துலாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் ஏற்படும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் துன்பமானதாகவே தெரியும். சில அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும்.
தர்மத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களால் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. பெற்றோர் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு நல்ல பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நிகழும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். எறும்பு போல் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய மகர ராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் உண்டாகும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி என்பவர்களே வஞ்சகர்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. சில மகர ராசி என்பவர்களுக்கு உடல் தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட சில அன்பர்கள் இழப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் தாங்கள் விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசி 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பணவரவு நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி காண்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும்.
தங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் அயராது பாடுபடும் கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியனும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகள் கிடைக்கும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் உண்டாகும். சில கும்பராசி என்பர்களுக்கு உத்தியோகங்களில் மாற்றங்கள் நிகழும். அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய நேரிடும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. சில கும்பராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும் மிகவும் விழிப்புடன் செயல்படுவது மிகவும் நல்லது. சில அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். சில கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். அளவற்ற பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திருமணமாகாத மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில மீனராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். நிலவுலன்களின் சேர்க்கை உண்டாகும். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி என்பவர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நிதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் செய்வதன் மூலமாக தங்களுக்கு நேர இழப்புகளில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இயலும். சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் மீனராசி அன்பர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழி தங்களை வந்து சேரும். சில அன்பர்களுக்கு பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும்.
சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மகர ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் மார்ச் மாதம் 2ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், மார்ச் மாதம் 2ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். கும்பராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலை 8:20 முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு 7:35 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இரவு 7:35 முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 5:03 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மேசராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 5:03 முதல் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பகல் 11:56 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது.